இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. நான் மைக்கை எப்படியே வச்சுக்கிறேங்க. ஏன்னா கோயில்ல விசேஷம் போல மோளம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பெருசா உங்களுக்கு கேட்காது. அதனால தான் நான் மைக் இப்படி வச்சுக்கிட்டேன் நானு. சரி, ஓகே. அதாவது நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். எல்லாருக்கும் மே தின வாழ்த்துக்கள். அதாவது உழைப்பாளி தின வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எனக்கும் நீங்க சொல்லியிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே. அதாவது கார் வச்சுட்டு இருக்கிறவங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மைனர் ஆக்சிடென்ட், ஒரு சின்ன விபத்து அப்படின்றது ஏற்பட்டுடுச்சுன்னா உடனே நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத நான் டைரக்டாவே கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுறேன் நானுங்க. முதல்ல வந்துட்டு வண்டியை சேஃபான இடத்துல நீங்க மூவ் பண்ணி ஓரம் கட்டுங்க. நீங்க வந்துட்டு அந்த டிராபிக் ரோட்லயே நிறுத்தி நீங்க வந்து சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது பண்ணாதீங்க. முக்கியமா இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா கோவப்படாம அந்த இடத்துல நீங்க காமா யோசிங்க. ஏன்னா கோவம் அப்படின்றது கண்ணை மறைச்சு அங்க அடிதடி வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அடிதடி எல்லாம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அது உங்க மேலேயே திரும்பிடலாம். ஏன்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். அதனால தயவு செஞ்சு அந்த இடத்துல நீங்க சண்டை போடாதீங்க. வண்டியை முதல்ல வந்துட்டு ஓரமா கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு அசார்ட் லைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைட்டை ஆன் பண்ணிடுங்க. பார்க்கிங் லைட் இருக்குல்ல, அந்த பார்க்கிங் லைட்டை ஆன் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது யாருக்காவது காயம் இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணுங்க. அடுத்தது எதிர்பார்ட்டிய உடனே வந்துட்டு அவங்கள்ட்ட இது முன்னாடி ஆப்போசிட்ல இடிச்சவங்களோ இல்ல வந்துட்டு இடி வாங்கினவங்களோ போனவங்க டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாங்க அப்படியோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு ஆர்கியூ பண்ணாதீங்க. ஓரமா வாங்க, இப்படி வாங்க பேசிக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஓரமா கூட்டிட்டு வந்து அவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்றத பாருங்க. ஸோ வெஹிக்கிள் போட்டோ அப்படின்றத எடுத்துக்கோங்க. இது ஒரு எவிடன்ஸ்க்கு வந்துட்டு தேவைப்படும். இடிச்ச வண்டியும் நீங்க எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் உங்க வண்டியும் நீங்க எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் டீட்டெயில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது அவருக்கும் நீங்க கொடுத்துடலாம், உங்களுக்கும் வந்துட்டு அவரோட இன்சூரன்ஸ் டீட்டெயில் வாங்கிக்கோங்க. இன்சூரன்ஸ் டீட்டெயில் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம நியரஸ்ட் உங்களுக்கு ஏதாவது சிசிடிவி ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதே போல உங்க கார்ல இருக்கக்கூடிய டேஷ் கேம், இந்த இடத்துல தான் இவன் மிகப்பெரிய ஒரு பங்கு எடுத்துப்பான். டேஷ் கேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டேஷ் கேமையும் நீங்க வந்துட்டு இருந்ததுன்னா அந்த ரெக்கார்டையும் எடுத்துக்கோங்க. பெரிய டேமேஜ் இல்லைன்னா ஸோ வந்துட்டு மியூச்சுவல் செட்டில்மெண்ட் அப்படின்றத நீங்க வந்துட்டு அங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பா இதுக்கு வந்து 2000 3000 தேவைப்படுது, நீ காசு கொடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்க அங்கேயே வந்துட்டு கேட்டு பார்க்கலாம். அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இது பாத்தீங்கன்னா பெருசு ஏதாவது பெரிய இடி விபத்து அப்படின்றது ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல நீங்க பேனிக் ஆகாம பயப்படாம நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. ஸோ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு அதாவது காயம் அடைஞ்சவர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றத கொடுங்க. அண்ட் அதே போல நீங்க வந்துட்டு 100க்கு கால் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கொடுத்துருங்க. சிவியரா இருந்ததுன்னா ஸோ வண்டியை மூவ் பண்ணாது, அதாவது சீரியஸா இருந்ததுன்னா நீங்க மூவ் பண்ண தேவையில்லை அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் இதுல வந்துட்டு இதுல செக் பண்ணி தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எஃப்ஐஆர் பதிவு அப்படின்றது வந்துட்டு அவசியம். இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே தகவல் கொடுங்க. இன்சூரன்ஸ் எதுல எடுத்திருக்கீங்களோ அதுக்கு உடனே இன்ஃபார்ம் அப்படின்றது கொடுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விட்னஸ் டீட்டெயில் அப்படின்றது கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்துட்டு அட்மிட் அப்படின்றத பண்ணிட்டு வீடியோ போட்டோ எவிடன்ஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க. இதுல முக்கியமா நீங்க பண்ணவே கூடாது என்ன தெரியுங்களா, நான் சொல்றேங்க. அதாவது முக்கியமா நீங்க பண்ணவே கூடாத விஷயம், ஸோ சண்டை போடுறது இந்த இடத்துல. அதாவது ஒரு விபத்து ஏதோ நடந்து போச்சு, அவங்க தப்பா வந்தாலும் சரி ரைட்டா வந்தாலும் சரி, ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா அந்த இடத்துல காமா நீங்க இருங்க. காமா இருக்க முடியாதான், நம்ம வண்டி ஏன்னா இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க போய் அவரை போய் அடிக்க போய் அவர் உங்களை அடிக்க வந்து இது வந்து வேற மாதிரி கேஸா மாறி போயிடும். இந்த கேஸு இதெல்லாம் சொல்றதுக்கு நான் ஒன்றும் அட்வொகேட்லாம் கிடையாதுங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிற அதாவது பேங்கிங் ஃபீல்டில் இருக்கா இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது வாய் தகராறு இது வந்து கை தகராறாக மாறிச்சுன்னா அதனால அவருக்குரிய பிரச்சனை அதை வச்சு தான் நான் சொல்றேன். அட்வொகேட்லாம் நான் ஒன்றும் கிடையாது. இல்லை ஒருவேளை உங்களுக்கு அட்வொகேட் யாராவது இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கூட உடனே கால் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நடந்து போச்சு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அட்வொகேட்டுக்கு கால் பண்ணி வந்துட்டு கேட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது. அதனால உடனடியா நீங்க இதெல்லாம் பண்ணாலே போதும். முக்கியமா நீங்க சண்டை போடாதீங்க. யாருக்கு என்னாச்சோ பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்குள்ள நீங்க போங்க. நீங்க சண்டையே போடாதீங்க. போட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ கவரேஜ் இருந்தால் வீடியோ எடுத்துக்கோங்க. வேற ஏதாவது வந்துட்டு பக்கத்துல கடைகள் இருந்துச்சுன்னா அந்த கடையில வீடியோ கவரேஜ் இருக்கு, வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதுமான ஒண்ணுதான். ஸோ ப்ராப்பரா அந்த ஆக்சிடென்ட் எப்படி இருக்கு, கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்ல கம்மியா இருக்குன்னா அதுக்கு தகுந்தாற் போல் நீங்க உங்களுடைய வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ அதுக்காக தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் காருக்கு இன்சூரன்ஸ் போடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கார் இன்சூரன்ஸ் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வளமே. சின்னதா வந்துட்டு லைட்டா தட்டினாலும் அவ்வளவுதான் அது. ஸோ சின்ன ஒரு அடிபட்டாலும் அதுக்கும் செலவு, பெரிய அடிபட்டாலும் செலவு. அதனாலதான் சொல்றேன். ஸோ ரோட்ல போறது, ஏன்னா ஒருத்தருக்கு என்னாச்சு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் தனியா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு.
என்னாச்சுன்னா கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. ஆப்போசிட்ல ஒரு லாரி பாத்தீங்கன்னா ஜல்லி ஏத்திட்டு போயிருக்காங்க. அந்த ஜல்லி வந்துட்டு ஒரு கல்லு கீழே விழுந்து அது என்ன பண்ணிருக்குன்னா பறந்து வந்து வண்டி வந்துட்டு 80-90 போயிட்டு இருக்கு. பறந்து வந்த கல்லு அப்படியே கண்ணால ஒரு குத்து, ஃப்ரண்ட் கண்ணால ஒரு குத்து. இதெல்லாம் எதிர்பார்த்து வந்த விபத்தா என்ன? கிடையாது. இதெல்லாம் அவரே போய் இடிச்சாரா என்ன? அதெல்லாம் கிடையாது. அவர் வந்துட்டு இந்த மாதிரி ரோட்ல போயிட்டு நினைச்சா, அதனால இதுக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஸோ இது ஒரு விபத்து தான். அதனால நீங்க இதையும் வந்துட்டு நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரோட்ல நடந்து போச்சு, அது சிசிடிவி ரெக்கார்ட் பாருங்க இருக்கு அப்படின்னீங்கன்னா ஃபர்தரா அவங்க என்ன பண்றது அப்படின்றத சொல்லுவாங்க. அது இன்சூரன்ஸ்ல நிறைய இருக்குங்க. ஜீரோ டெப்ரிசியேஷன் இருக்கும். இன்சூரன்ஸ் பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலீங்கன்னா போய் பாருங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். அதை நான் அடுத்தது நான் ஒரு வீடியோவா போடுறேன். ஒரு காருக்கு என்ன மாதிரி இன்சூரன்ஸ் நம்ம போட்டா நமக்கு சேஃப்டி, ஒரு வருஷத்துக்கு காருக்கு எவ்வளவு போடணும், 2 வருஷத்துக்கு கார் எவ்வளவு போடணும். ஆமாங்க, 1 வருஷத்துக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்சூரன்ஸ், 2 வருஷம் காரணம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்சூரன்ஸ், 5-6 வருஷத்துக்கு மேல போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்சூரன்ஸ் அப்படின்றது போடணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இனி தொடர்ந்து இந்த மாதிரிலாம் நிறைய வரப்போகுது. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் லாஸ்ட் ஒரு 3-4 வீடியோக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இது போல ரோட்ல நின்றுட்டு இருந்த காருக்கு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நம்மளையே அறியாம சில விஷயங்கள் அப்படின்றது நடந்துரும். அதுக்காக தான் சொல்றேன், கவனமா இருங்க, பாதுகாப்பா இருங்க, கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பொறுமையா நீங்க எங்க காவல்துறைக்கு கால் பண்றதா இருக்கட்டும் சரி, இல்ல உங்களுடைய அட்வொகேட்டு கால் பண்ணி கேட்கறதா இருக்கட்டும் சரி, இல்ல அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்கறதா இருக்கட்டும் சரி, அங்க கேட்டுக்கோங்க. இது நடந்த உடனே அந்த வண்டியை நீங்க வீடியோ எடுத்துக்கோங்க. அது எந்த வண்டி ஆப்போசிட்ல வந்துச்சோ அந்த வண்டியை நீங்க வீடியோ எடுத்துக்கோங்க. ஏன்னா அது இன்சூரன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இவங்க தான் இடிச்சாங்க அப்படின்றது வரணும் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருந்தா நம்மளால ஈஸியா வந்து அந்த கவரேஜ் கிளைம் அப்படின்றது பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய வந்துட்டு எண்ணம். யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒருவேளை தப்பி தவறி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல கவனமா இருங்க. ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த விழிப்புணர்வுக்கான வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிறைய பேர் இதை பத்தி தெரியாமலேயே நான்லாம் பார்த்துருக்கேன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 2 நாள் இல்லை, ஒரு 4-5 வாரம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோட்ல சண்டை அடிச்சுட்டு, ரோட்ல நிறுத்தி வண்டி நிறுத்திட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு சட்டையை பிடிச்சிக்கிட்டு போத்தரலாம், நீ ஏன்டா பிரேக் அடிச்சா, நீ ஏன்டா இது பண்ண அப்படின்னு சொல்லி சண்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இடிச்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வேணும்னே வண்டி முன்னாடி ஓட்டு போனவங்க வந்துட்டு சட்டன் பிரேக் அடிச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். அதுக்கு தான் நம்மளுடைய சேஃப்டிக்கு டேஷ் கேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேஷ் கேம் வீடியோ நான் வாங்கின டேஷ் கேம்க்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த பிக்சர் வருது பாருங்க. ஸோ இந்த வீடியோ போய் பாருங்க. இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ தான், டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்க. தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம வந்துட்டு ஒரு கார்ல டேஷ் கேம் எதுக்கு, எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுல இருந்து நான் எப்படி வந்தேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். இதே போலதான் ஊருக்கு தீபாவளிக்கு ஊர்ல வந்துட்டு சாயந்தரம் ஒரு 5 மணியோ 4 மணியோ இருக்கும். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. கடைவீதினா இதுக்கு தெரியும், அது ஆத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கடைவீதியில நடந்து போயிட்டே இருக்கிற கார் வந்துட்டு இருக்கு. நான் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரேன். நான் அங்கிருந்து பையன் ஹார்ன் அடிச்சுட்டே வரேன். இது அதிகமா அடிக்கிறேன். அவர் நகரவே இல்லை. அவர் பாத்தீங்கன்னா அப்படியே ரோட்ல குழந்தை ஒன்றுக்கு பையனை இந்த கையில ஒரு பையனை வச்சு இப்படி திரும்பிட்டாரு. இப்படி திரும்பினோடனே வந்து நம்ம சைடு இது இருக்கு பாத்தீங்கன்னா, ஆள் கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருந்தாரு. அதனால கரெக்டா அந்த முட்டி பாத்தீங்கன்னா சைடு கண்ணில் ஒரே அடி. அவங்க உடனே வந்துட்டு கூட நான் அவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆறு அடிச்சது காதுல விழுல. அவரை இடிச்சுட்டேன்னு தெரிஞ்சவங்க இடிச்சுட்டேன்னா ரொம்ப பொறுமையா பண்ண, அதை இடிச்சுட்டா தள்ளி விடுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ உடனே எல்லாரும் சுத்தி வச்சு இதுவான்னாங்க. வண்டி விட்டு கடக்குன்னு கீழே இறங்காங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க. இந்த சிசிடிவி கேமரா காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து இப்படி காட்டுறேன். நான் காட்டும் பொழுது வந்துட்டு பார்த்துட்டு இவ்வளோ ஆறுன அடிக்கிறேன், இது கூட நான் வரல, அப்போ அப்படி வந்துருவியா அப்படின்னாங்க. அப்ப நல்லா பாருங்க, அவரை நான் வேணும்னே ஏறி போய் அடிச்சேனா, அங்க நல்லா பாருங்க, அவரு தாங்க பின்னாடி வர்றாரு வண்டிக்கிட்ட. ரோட்ல இருந்து டக்குன்னு பின்னாடி வந்தா எனக்கு என்னங்க தெரியும், ரோட்ல அவரு தாங்க கவனமா வரும், நான் கவனமா வர்றதுனால தான் ஆறுன அடிச்சுக்கிட்டே வரேன் அப்படின்னு. அந்த ப்ரூஃபை பார்த்தவொடனே தான் வந்துச்சு. இல்லைன்னா அங்க இருக்கிறவங்க 5-6 பேர் சேர்ந்து காருக்காரன் தப்பு அடிச்சு கண்ணாடி ஏதாவது உடச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சிசிடிவி அதாவது நம்மளுடைய காரில் டேஷ் கேம் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வாங்கிக்கோங்க. அப்படி பேக் ரியர் உங்களால் வாங்க முடியல, ஃப்ரண்ட் டேஷ் கேமாவது வந்துட்டு போட்டுருங்க. அது உங்கள் காருக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு. அதை மொபைலில் லிங்க் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் உடனே எடுத்து அந்த வீடியோவை காமிக்க முடியும். ஏன்னா நான் அந்த வீடியோவில் பாருங்கள், நீங்கள் அந்த டேஷ் கேம் வீடியோ போய் பாருங்கள், நான் அதில் தெளிவாக காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நம்ம இனி தொடர்ந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.